பீட்டர் ஜாக்சன் படப்பிடிப்பின் போது ஸ்பாட்லயே யோசிச்சு எடுத்தார்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? உண்மைதான். தி ஹாபிட் எடுக்கும்போது நிஜமாவே பெரிய நெருக்கடி இருந்தது. ஏன்? அதுக்கு முன்னாடி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் வெற்றியை கொடுத்தவர் தானே அவர். ஆமா, ஆனா ஆரம்பத்துல கில்லமோ தேல் டோரோ தான் இதை இயக்க வேண்டியிருந்தது. அவர் திடீர்னு விலகிட்டார். ஐயோ! அப்புறம் ஸ்கிரிப்ட் ரெடியா இல்லையா? ஸ்கிரிப்ட் முழுசா முடியல, ஸ்டோரி போர்ட்ஸும் இல்ல. ஜாக்சன் ஷூட்டிங் ஸ்பாட்ல விங் இட் பண்ண வேண்டியதா போயிருச்சு. நம்பவே முடியல. அந்த மலை, திராகன் எல்லாம் எப்படி சமாளிச்சார்? ரொம்ப கஷ்டமான சூழல் அது. ஆனா அவரோட டீம் அதை எப்படிலாம் சமாளிச்சாங்கன்னு மேக்கிங் வீடியோக்கள்ல இருக்கு. சரி, இது லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற கதையா? ஆமா, அதுக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை. பில்போ ஓட அட்வென்ச்சர் தான் இது. ஆனா இயன் ஹோல்ம் பழைய வாவராரே, அது எப்படி? அது ஒரு சின்ன ப்ரோலாக் பகுதி. அந்த கதையே அவரோட மருமகனுக்காக எழுதுறார். வெயிட், ஐயம் திரும்ப கொண்டு வந்தாங்களே, அது எப்படி செஞ்சாங்க? ஆண்டி சர்க்கீஸ் தான் மறுபடியும் மோஷன் கேப்சர் மூலமா நடிச்சார். அவரே செகண்ட் யூனிட் டைரக்டராவும் வேலை பார்த்தார். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல எப்படி போச்சு? விமர்சனம் கலவையா இருந்ததா? விமர்சனங்கள் கலவையா இருந்தாலும் $1.017 பில்லியன் வசூல் செஞ்சது. 2012 இதுவே 4th ஹையஸ்ட் கிராசிங் படம். அப்போ அத்தனை கஷ்டத்திலையும் சக்சஸ் பண்ணிட்டாங்க. நிச்சயமா. ஆனா நீ கவனிச்சியா? இதுல 48 ஃப்ரேம்ஸ் பர்ல ரிலீஸ் ஆன முதல் பெரிய படம் இது. அப்படியா? அது ஏதோ ஹாய் ஃப்ரேம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஆனா பெரும்பாலான தியேட்டர்ஸ்ல வழக்கமான 24க்கு மாத்திதான் திரையிட்டாங்க.